இன்னைக்கான வீடியோவில் இப்போ ஸ்டீலிய பிரைட் ராட் கேம் விளையாட போகிறோம். நம்ம இன்னைக்கு இப்போ நான் இருக்கிறது பப்ளிக், இப்போ நான் உள்ளே போயிருக்கிறது பப்ளிக் சர்வர் தான். நான் அதனால் தப்பாக உள்ளே போயிட்டேன் ரைஸ். நான் என்னோட சர்வருக்குள்ளே போகிறேன். தெளிஞ்சு என்னோட சர்வருக்குள்ளே போகிறேன். இந்த சர்வர் எவ்ரி ஒன் ஜாயின் பாருங்கள். இதுதான் என் சர்வரு. எவ்ரி ஒன் ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என் சர்வரு. நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ண முடியும். என்ன உள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த கேமில் விளையாண்டுருக்கேன். ரீப்ரத்து மேக்ஸ் கிட்ட பண்ணிட்டேன். சரி வந்துட்டோம். நான் போன வீடியோவில் இந்த ஃபியூஸ் மிஷின் ஒன்று போட்டிருந்தேன். அது இன்னும் ரெடி ஆகலை. 4 நிமிஷத்தில் அது வந்து அது முன்னாடி என்னென்ன பிரெயின் இருக்குன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது வணக்கம். இந்த வீடியோவில் எனக்கு இன்னைக்கான கிவ்அவே தரப்போகிறேன். இன்றைக்கி கிவ்அவே இருக்குது நண்பர்களே, கிவ்அவே இருக்குது. ஸோ இன்னைக்கான கிவ்அவேல உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரெயின் ரெடி தரப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். சீக்ரெட் கூடயும் கேட்கலாம், தருவேன். நீங்கள் ஜாகூர் கூட கேட்கலாம், நான் தருவேன். யார் வேணால் கேட்கணும் நண்பர்களே. பட் எல்லாருமே 1 மில்லியனுக்கு மேலே தான் இருக்காங்க. சரி, இன்னும் 3 நிமிஷத்தில் ஃபியூஸ் மிஷின் வர போகுது. ஃபியூஸ் மிஷின் வந்த உடனே மீண்டும் சந்திக்கிறேன். ஃபியூஸ் மிஷின் வந்த உடனே சந்திக்கிறேன். பாய் காய்ஸ். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ஃபியூஸ் மிஷின் பக்கில் ஓடவே இல்லை. அதனால் இதுலேருந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் நிறைய ரீப்ரெட் பண்ணியிருந்தேன். அதனால் ஒரு பொருள் கூட நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. ஒரு பொருள் கூட யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. அதையும் இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீட் கிளாத்தோட நம்ம லாஸ்ட்டுக்கு போயிருந்து வரலாம். பாடி சூப்பர் வாங்கிடலாம், கிளிச்சஸில் வாங்கிடலாம், லேசர் வாங்கிடலாம். நிறைய வாங்கி வச்சிடலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணணும். லேசர் விடுது. இது எப்படியோ இன்னும் முடிய போகுது. இது 30 செகண்ட். இது கிளிச்சஸில் புரிஞ்சு அடித்தோம்னா கிளிச்சாக ஆகும் போல் மொபைல். சரி, இது என்னதுன்னு பார்ப்போமே. பாடி க்ளோன் இல்லைங்க. இதை வச்சு நான் வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணேன். போக முடியும்னு நினைக்கிறேன். கைஸ் போக முடியல, எனக்கு பக்கில் வரல. சரி, இது வந்து என்னது பாடி சூப்பர்னு எதுவும் போட்டுருந்துச்சு. அதுக்கு இன்னொருத்தர் வேணும் சூட் பண்ணேன். சரி, இது ஃபியூஸ் மிஷின் பட்டியே போகுது காய்ஸ், பட்டியே போகுது. 4 3 2 1 முடிஞ்சிருச்சு காய்ஸ். நம்ம கிளைம் பண்ணிடலாம். காய்ஸ், நம்மளுக்கு ஒரு சீக்கிரம் கிடச்சிருக்கு. இதுதான் பிரெயின் ராடு. பிரெயின் ராட் போட்டு சீக்கிரட்டு போட்டு மாஸ் காய்ஸ், மாஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு இப்போ மொக்க பிரெயின் ரெஸ்ட்டாக வாங்கணும். எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறேன். அவளே எல்லாத்தையும் வாங்கி வைக்க வேண்டியதான். ஏன் சொல்லனா, நான் இண்டெக்ஸ்ட் ஏற்றணும் கைஸ். இண்டெக்ஸ்ட் கோல்டு இண்டெக்ஸ்ட் வந்து ஒரு தனியாக வீடியோ வரும். இந்த ஹாலோவின் இண்டெக்ஸ்ட் ஏற்றணும். வெறும் 14 தான் இருக்குது. 14 இன்னும் நிறைய எடுக்கணும். என்கிட்ட 14 தான் இருக்குது. 57 எடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, அதெல்லாம் எடுக்கணும். அவர் எடுக்கணும். நம்ம அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் எடுத்தோம். இல்லை வரும்னு நினைக்கிறேன். கைஸ் வருது. இது நிறைய காமன் போட்டு எடுக்கிறேன் நான் பிரெயின் ராட்ஸை. அதே தான் இருக்குது. ஆனால் ஒன்று மாதிரி இருக்குது. சிங்கடா நிறைய வாங்க காமனு நிறைய வாங்கினேன். ஆனால் வந்து திருடிட்டு போயிட்டேன் போல. நொபினி பிரியாணி ஃப்ளூராக வாங்கலாம். சரி, ஆனால் விச் ஃபியூஸில் போடணும் கைஸ். விச் ஃபியூஸில் எனக்கு அந்த காமன் தேவைப்படுது எனக்கு. ஏன்னா அப்போ தான் என்னால் இது பண்ண முடியாது. பேர் என்ன கைஸ்? இண்டெக்ஸ் ஏற்ற முடியும். ரெண்டு காடி எல்லாமே எடுத்துட்டேன். ஆனால் இந்த காமன் ரேர் எக்யூப் மட்டும்தான் நான் எடுக்கலை. அதனால தான் நம்ம நிறைய காமன் வாங்கி
மிச்ச ஃபியூஸில் போட்டுட்ருக்கோம். அப்புறம் போட்டாச்சு, நம்ம ஃபியூஸ் பண்ணிடல. வெறும் 15 மினிட்ஸ் தான் போல். 15 மினிட்ஸில் வரப்போகுது. சரி நம்ம ஏதாச்சும் கார்டுக்கு வெயிட் பண்ணுவோம். 2 ட்ரில்லியன் இருக்குது நம்மள்கிட்ட. சரியா நுபினி பீஸா நீனி தான் வாங்கி வச்சுக்கலாம். என்ன என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு கைஸ் எப்படின்னா சொன்னான்னு தெரியுமா? எனக்கு இது வேணும்னு சொன்னேன். அதுக்கு வந்து சொன்னால் நூபினி பீஸா நீனி ஃப்ளூரா அந்த மாதிரி போட்டாலே காமன் பிளெண்டர்ஸ் கிடைக்கும்னு சொன்னான். அதுவும் இது இண்டெக்ஸ்டில் அந்த பம்கின் இருக்கும் பாருங்கள். நீங்கள் பாருங்கன்னா எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரட்டு. ஆனால் இந்த ரேர் எக்யூப் மட்டும் நான் கலெக்ட் பண்ணேன். மித்திக்கல் ரேர் எக்யூப் மட்டும் கலெக்ட் பண்ணாமல் இருக்கீங்க. எனக்கு அடுத்த ரீபரத்துக்கு ஏதோ தரலான்னு கேட்குறானுங்க. 1 ட்ரில்லியன் கேட்டானுங்க. அந்த 3 ட்ரில்லியனே இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். தொடர்ந்து இன்னைக்கான கிவ்அவே என்னன்னா கமெண்ட் போடணும். உங்கள் ரோப்ளாக்ஸ் ஐடி போட்டு கீழே உங்கள்கிட்ட நீங்கள் எத்தனாவது ரீபர்த்தில் இருக்கிறீங்க கரெக்டாக போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற என்ன சீக்ரெட் வேணால் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். இருக்கிற என்ன சீக்ரெட் வேணால் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எத்தனை ரீபர்த்து தெரியலன்னா அவங்க நேம் போட்டு கீழே உங்கள் நேம் போட்டுடணும். உங்களோட ஒரிஜினல் நேம் போட்டுட்டு யாரோட நேமுக்கு நிறைய லைக் கொடுக்குறாங்களோ அவங்க நேம் பார்த்து நான் வந்து யாருக்கு நிறைய லைக் வந்திருக்கோ அவங்க நேம் பார்த்து இதில் இருக்கிற எல்லா சீக்ரெட்லேயும் 2 சீக்ரெட் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜாப் சகுர் கூட அந்த எடுத்துக்கலாம். சாமினி பம்கினி ஸ்பைடர் என்ன கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட எடுத்துக்கலாம். எனக்கு வேணாம். இது நியூ பிரெயின் ராட் தான் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. எனக்கு வேணாம். ஏதோ ஈவெண்ட்டோட போகிறானுங்க. என்ன ஈவெண்ட்டு? அதான் ஈவெண்ட்டு. என்ன ஈவெண்ட்டு எனக்கு எதுவும் இல்லை. ஆர்ஐபி ஈவெண்ட் போல். ஆனால் ஆர்ஐபி முன்னாடி போட்டிருக்கு. அதுக்கு இன்னும் 24 மினிட்ஸ். அதுக்கு இன்னும் 24 மினிட்ஸ் இருக்குது கைஸ். சரி நம்ம ரேடியோ வாங்கி வைப்போம். பினி என்னது இடம் இல்லையா? ஐயாய் இடம் வருது. இடமே இல்லையா மகேஷ்? இது சீக்ரெட் மட்டும் இல்லை, கார்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற மேலே எந்த கார்டு வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஆனால் இது நூவி நிற்பீங்க. நீங்கள் யாருக்கும் தேவை. இதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் இது வேணும் இல்லைன்னு காட்டு. யாருக்கெல்லாம் இந்த கொக்கஃபன் டெலிஃபோட்டை வேணுமோ கமெண்ட்டில் ஜஸ்டின் போடுங்க. உங்களுக்கு இதை வச்சுருக்கேன், இந்த எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா அண்ணம்பா? நம்ம இன்னைக்கு இதான் கலெக்ட் பண்ண போகிறோம். அது பேர் என்னது? அந்த இல்லைங்க பார்த்துட்டு இந்த ஹாலோவீனோட பிரெயின் ராட்ஸ் கலெக்ட் பண்ணலாம். காமனாக இருந்தாலும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணுறோம். நம்ம இந்த ஸ்கின்ல இருக்கிற எதுவுமே எடுக்கல. நிறைய இருக்குன்னா கோல்டு இண்டெக்ஸ் ஏற்றுறது வந்து 6 ஹவர்ஸுக்கு ஒரு வீடியோ வரும். நாளைக்கு என்னமோ போடுவேன். சரிங்க நண்பா. சரி நம்ம போயிட்டு காசு கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். இன்னும் 10 நிமிட்ஸ் இருக்கா? இந்த வீடியோ ஒரு 25 மினிட்ஸுக்கு போகும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். சம்மரிச் கொடுத்தீங்க 100K லைக்ஸு. சரி 200 லைக்ஸு 12K வியூஸு ஷார்ட்ஸுக்கு கொடுத்துருந்தீங்க. அதுவே போதும். இந்த வீடியோக்கு ஒரு 50 லைக்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்கெலிட்டன் எடுத்துக்கலாம். பால்ரூன் என்ன வேணால் எடுத்துக்கலாம். இதில் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். இப்போ சர்வர் ஓப்பன் பண்ணேன். எல்லாருமே ஜாயின் பண்ணுற மாதிரி எவ்ரி ஒன் ஜாயின் காட்டின பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு டாப்பில் ரெக்கார்ட் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது காட்டினால அதில் கூடயும் அதில் பார்த்தீங்களா எவ்ரி ஒன் ஜாயின் இருக்கும். அதில் நீங்கள் கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லவே மறந்துட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள், இது அழகாக இருக்குது கைஸ். பாருங்கள் க்ளோஸ்அப்பில் நீங்களே பாருங்களேன். பாருங்கள் சரி ரொம்ப ஜம்பிட்ட பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன்.
ட்ராவல் ஜாம்பி ட்ராவல் காட்டுறது என்ன பிரெயின் கார்டு தான். பல் விளக்கிட்டு சிவன் பல்லு பாருங்களேன், க்ரீன் கலரில் வரைக்கும் தான். அவன் சுற்றி முற்றி காட்டியாச்சு. மேக்ஸிமம் இந்த 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 4 பிராண்டட் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஜாப் சகுருவா ஒரு சில பேருக்கு தெரியாது, ஒரு சில பேர்கிட்ட இருக்காது. ஆனால் இதுவும் உங்கள்கிட்ட க்ளோஸ் அப்பில் காட்டியிருக்கு கைஸ். ஜாப் சகுர் அவ்வளோதான். நம்ம வச்சிடலாம். கிஸ் நம்மள்கிட்ட இருக்கிறது வேஸ்ட், நாங்கள் சேல் பண்ணிடலாம். இருக்கீங்க சேல் இல்லை, எனக்கு வேணாம். கோ மேம்போ சாகர் வச்சுக்காங்க, நம்மளுக்கு தேவைப்படும். நவம்பர் 2 என்னமோ ஒரு வீடியோ போடுவேன். ஏன்னா அப்போ அட்மினா பிஸ்ன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம எப்போ தான் அந்த ஃபீஸ் மிஷின் வருமோன்னு தெரியல. சரி, நான் போய் காசு கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரீ புக் பண்ண தேவையில்ல இருக்கிற ஆளாக கேட்குறாங்க கைஸ். உங்கள்கிட்ட இருந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிக்கிறது அப்படின்னு சொல்ல வாய் வருது, ஆனால் தோணலை. சரி, இந்த விச்சு ஃபியூஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டுறேன். ஓகே, பை பாய்.